மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு கல்லூரி மாணவியினுடைய படுகொலைக்கு நீதி கேட்டா காவல்துறை வந்து யார் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னா அந்த நீதி கேட்காங்க இல்லை அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்தது ஒரு ரோடுக்கு இடையூற வாகனங்களுக்கு இடையூற ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணியாச்சுன்னா யார் அரெஸ்ட் பண்ணுவாங்க தெரியுமா? தட்டி கேட்பாங்க இல்லை அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது தஞ்சையில் வந்து பார்த்தீங்கன்னா விசிக தொண்டர்கள் வந்து ஒரு சாலையை மறைச்சு வாகனத்துக்கு இடையூற ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வழியா வந்த வல்லார் ஊரை சேர்ந்த ஆகாஷ் என்ற ஒரு வாலிபர் எனக்கு அவசரமாக எனக்கு வேலைக்கு போகணும் கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்னு சொல்லவே அந்த விசிக தொண்டர்களுக்கும் இந்த நபருக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வார்த்தைகள் கழிப்போம். அப்போ இடையில வந்து ஒரு அப்துல் ரஹீம்னு சொல்லக்கூடிய ஒரு காவல் அதிகாரி வந்து அந்த பையன்கிட்ட வந்து போக போறியா இல்லையா அப்படின்னு 2 தடவை வந்து இந்த பையன் அடிக்கிறது வேண்டி கை வாங்கியார். 3வது முறையாட்ட அந்த பையனை ஒரு அடி அடிக்கார். அடுத்து மாறி அந்த பையன் ஒரு அடி அடிக்கிறான் அந்த காவல் அதிகாரி. அப்படியே தொப்பி வந்து பார்த்தீங்கன்னா கலந்து போய் அந்த பையன் மீண்டும் கேட்க என்ன முதல்ல அந்த காவல் அதிகாரி தான் தாக்குனாரு அப்படின்னு. ஏன் சார் காவல்துறை அதிகாரிலாம் மதிக்கக்கூடியவன காக்கி சட்டை போட்டால் யாரை வேணா தாக்கிடலாம், அதிகாரி யாரை வேணா அடிக்கலான்னு அந்த காலையெல்லாம் போயிட்டு சார் இப்போ எல்லாம் மக்கள் வந்து சட்டத்தை படிச்சிருக்காங்க, விதிமுறைகள் தெரியுது, அறிவு திறமையோட செயல்படியாங்க. மக்களுக்கு இடையூறாக வாகனத்தை போக்குவரத்தை கேன்சல் பண்ணி அதில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணவங்களை நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் அதை மீண்டு கேட்ட ஒரு பையனை வந்து நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா? இது எந்த விதத்தில் சார் நியாயம்? அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குமே பயப்படலை. அவன் துணிஞ்சு நின்று எல்லா காவல்துறை அதிகாரியுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பையனை நின்று சமாளிக்க. ஆனா இதை பார்த்த விசிக பார்த்தீங்கன்னா தரமான ஒரு சம்பவம் செய்துட்டாங்க. மக்களை கண்டிப்பா பாருங்க. மொத்த போலீஸையும் மொத்த மனிதனாய் சமாளித்த அந்த இளைஞரை பார்த்த விசிகாவினர் சாலை மறியலை கைவிட்டு விட்டு கைசாக இடத்தை காலி செய்தனர். மக்களை இப்போ இந்த சம்பவத்தை பத்தின உங்களுடைய கருத்து என்ன மறக்காம அது கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விட்டு தெரியப்படுத்துங்க மக்களை.